சீதாவோட நகையை திருடின அந்த திருட்டு கும்பல் கிட்ட நாம உள்ள போகணும்னா கண்டிப்பா மாறு வேஷத்துல தான் போகணும். அதுக்கான ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவும் ஒரு திட்டத்தை போட்டு ஒரு மாறு வேஷத்தை போட்டுக்கிட்டு நேரா அந்த திருட்டு கும்பல் இருக்க ஏரியாவுக்குமே போறாங்க. என்னங்க, இப்படி ஒரு வேஷத்துல போருமே, நாம ஒரு வேளை அந்த திருட்டு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அந்த பொம்பளை பாக்குறதுக்கே சரியான ரவுடி மாதிரி இருந்தாங்க. இதுல உங்க ஃப்ரெண்டு வேற சொல்றாரு அந்த ஏரியாவே சரியான ரவுடி கும்பல் ஏரியான்னு. இப்போ நாம பண்றது சரிதானங்க, தனியா போய் மாட்டிக்க போறோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல, உடனே முத்து இருந்துக்கிட்டு, இங்க பாரு மீனா, நீ போட்டு இருக்க வேஷம் சுத்தமா மீனான்னு தெரியல, அதனால நீ கவலைப்படாத. டேய் சக்தி, என்ன தெரியுதாடா? இல்ல முத்து, நீங்க 2 பேருமே பணம் திருடுறவங்க மாதிரி தான் இருக்கீங்க, அதனால எந்த கவலையும் படாதீங்க. சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க, முத்து சொன்ன மாதிரி போங்க. சரி முத்து, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவோட ஃப்ரெண்டு சக்தி சொல்ல, இங்க பாருடா, நான் என்னோட பேக்கெட்ல பட்டன் கேமரா வச்சிருக்கேன். உள்ள என்னென்ன நடக்குதோ எல்லாமே என்னோட பட்டன் கேமரால ரெக்கார்ட் ஆகும். இது அப்படியே உனக்கு லைவ் டெலிகாஸ்டா உன்னோட ஃபோன்ல வரும். அந்த ஃபோன்ல வர்றத எல்லாத்தையும் நீ ரெக்கார்ட் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்ல, ஏதாவது அங்க ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆனாலும் உன்கிட்ட நான் போலீஸ்ன்னு மட்டும் ஒரு குரல் கொடுக்குறேன். உடனே நீ போலீஸ ரெடியா வச்சிருந்து நான் சொன்ன நேரத்துக்கு அங்க உள்ள வந்துரு, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, சரி முத்து, நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லாத்தையும் சொல்லி நான் ப்ரிப்பேரா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்துவோட ஃப்ரெண்டு சக்தியுமே சொல்ல, மீனா ரெடியா, வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவும் ஒரு திருட வேஷம் போட்டுக்கிட்டு நேரா அந்த ஏரியாவுக்குமே போறாங்க. மீனா, நாம தேடி வந்த அட்ரஸ்ல அந்த பொம்பளை இருக்க அட்ரஸே இதுதான். சரி, இந்த அட்ரஸ்க்கு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து மீனாவை அழைச்சுக்கிட்டு போக, அங்க இருந்த ரவுடியுமே, ஏய் நில்லு, ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்க, அண்ணே என்னண்ணே, என்ன தெரியலையா? நான் தான் மாரி முத்து, இவ தான் சரளா. நாங்க எப்பவுமே நகை திருடுனா அக்காயிட்ட தானே கொடுத்து உருக்கிட்டு போவோம், அதனாலதான் அக்காயிட்ட கொடுத்துட்டு உருக்கிட்டு அவங்களுக்கான கமிஷனை கொடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கோம். மொத்தமா 50 பவுன் வச்சிருக்கோம். அக்கா கிட்ட சொன்னீங்கன்னா இப்பவே உருக்கிட்டு கமிஷனை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, சரி சரி, கொஞ்ச நேரம் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் போய் அக்கா கிட்ட சொல்லி நான் கூட்டிட்டு போறேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி உள்ள போய் அந்த சாமியாடி பொம்பளை கிட்ட சொல்ல, சரிடா போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிக்குமே வெளியே வந்து அங்க முத்துவையும் மீனாவையும் அழைச்சிக்கிட்டு நேரா உள்ள போறாங்க. என்னங்க, இந்த இடத்த பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருக்குங்க, நாம வேணா போய் போலீஸை கூட்டிட்டு வந்துடலாமா? ஏ மீனா, பயந்து தொலையாத, உள்ள போற நேரத்துக்கு நீ வேற இப்படி பயந்துன்னு வச்சுக்கோ, உன் முகத்துல பயமே அங்க நம்ம மாட்டிப்போம். பேசாம அமைதியா நான் இருக்கல, தைரியமா உள்ள போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவுக்கு முத்து தைரியத்தை சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக, அங்க அந்த சாமியாடி பொம்பளைய பார்த்ததும் இங்க முத்துவுக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னங்க பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே அந்த சாமியாடி பொம்பளை தாங்க, இப்பவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடலாமா? ஏய் அமைதியாரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க இங்க அந்த சாமியாடி பொம்பளையுமே, என்னப்பா என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ மொத்தம் எத்தனை பவுன் நகை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்ன? அக்கா 50 பவுன் எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா, உனக்கான கமிஷனை எடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் உருக்கி கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, சரி சரி குடு அப்படின்னு அந்த சாமியாடி பொம்பளையும் அந்த நகையை வாங்கி, டேய் இந்த நகை ஒரிஜினல் தானான்னு கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ரவுடி கிட்ட கொடுக்க, அதை உருக்கி பார்த்த அந்த ரவுடியோ, அக்கா இல்லக்கா, இது அம்புட்டுமே போலி நகைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொன்னது கேட்டதும் இங்க சாமியாடி பொம்பளை இருந்துக்கிட்டு, டேய் யாருடா நீ, என்னமோ 50 பவுனு ஒரிஜினல் நகை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இங்க வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா நீ யாரு, எதுக்காக போலி நகையை எடுத்துட்டு வந்திருக்க? உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன், இந்த ஏரியால நாங்க தான் கெத்து, தேவையில்லாம என்கிட்ட வாலாட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாடி பொம்பளை இங்க முத்துவை பார்த்து பேச, உடனே இங்க முத்துவோ போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுக்க, என்னது போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இங்க சாமியாடி பொம்பளை ரவுடிங்க எல்லாருமே பதட்டமாக, உடனே முத்துவோ அங்க மாறு வேஷத்தை கலைக்கிறாரு. என்னது நீயா, உன் பேர் முத்து தானே, மீனா நீயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாமியாடி பொம்பளை ரொம்ப அதிர்ச்சியாக, ஏய் என்ன, ஆமா நான் தான், எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா கிட்ட சாமியார் வேஷத்தை போட்டு என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு நீ துணிஞ்சிருப்ப? உன்னோட மாறு வேஷத்தை கலைக்கிறதுக்காக தான் நீ இருக்க ஏரியாவுக்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து ஒரு விசில் அடிக்க, அதே நேரம் அங்க முத்துவோட ஃப்ரெண்டு சக்தி நேரா போலீஸோட அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க. முத்து, போலீஸை கூட்டிட்டு வந்துட்டப்பா, வாங்க சார் வாங்க, இதோ இருக்காளே இவ சரியான திருடி சார்,
திருட்டு பொம்பளை. இதோ இருக்கலே என்னோட மீனா, அவளோட தங்கச்சியோட நகைய கோவில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திருடிக்கிட்டு வந்துட்டா சார். அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு என் அம்மா கிட்ட குறி சொல்லி சாமியார் வேஷத்தை போட்டவ சார். இவளை முதல்ல இப்பவே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த முத்து சொல்ல, உடனே இங்க இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு, ஏய் என்ன, உன்னை எத்தனை தடவை கூட்டிட்டு போய் நாங்களும் வான் பண்ணி அனுப்புறது, ஆனா இன்னமும் நீ திருந்தாம இப்படி அடுத்தவங்களோட திருட்டு நகைகளை எடுத்துக்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்த சாமியாடி பொம்பளைய ஓங்கி ஒரு அறை கொடுக்க, உடனே முத்து இருந்துகிட்டு, சார் சார் இருங்க சார், இவகிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஏய் சொல்லு, எதுக்காக ஏன் பொண்டாட்டி மீனாவை வீட்டை விட்டு நீ அனுப்பணும்னு நினைச்ச? உனக்கு அதுல என்ன சந்தோஷம்? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நீ ஒரு திருட்டு பொம்பளை, ஆனா சாமியார் வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்து என் அம்மாவோட மனசை எதுக்காக மாத்த பார்த்த? சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, உடனே மீனா இருந்துகிட்டு, ஏய் கேக்குறாருல, வாயை தர. வேற ஏதாவது வேஷம் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி சாமி வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்து ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கியே, நீ எல்லாம் நல்லவளா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மீனா சொல்ல, உடனே இங்க சாமியாடி பொம்பளையோ, போதும் நிறுத்துமா, சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நானா வழிய வந்து உன் மாமியார் கிட்ட உன் மருமகளை வீட்டை விட்டு அனுப்புலாம் சொல்லல. எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, அதனால நான் ஒரு நாடகத்தை நடத்தினேன். எனக்கு தேவை பணம், அப்படிதானே? அதனாலதான் நான் ஒரு நாடகத்தை போட்டேன். நீ என்னமோ என்ன வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாமியாடி பொம்பளை சொல்ல, உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் அதிர்ச்சி ஆகுது. என்னங்க இவ யாரோ சொல்லி பண்ணதா சொல்றா? ஏய் யாருடி, யார் சொல்லி இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கேட்க, சிந்தாமணி, அவ தான் என்கிட்ட பணத்தை கொடுத்து விஜயாங்கிறவளோட வீட்டில் போய் மீனாவை வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு ஒரு நாடகத்தை போட சொன்னா. எனக்கு தேவை பணம், நான் வாங்கிட்டு நடித்தேன். இப்போ என்னமோ என்ன வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நீ எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் போய் சிந்தாமணியை பார்த்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாமியாடி பொம்பளையோ மீனா கிட்ட சொல்ல, என்னங்க இது, அந்த சிந்தாமணியா? என்னங்க இது, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த சிந்தாமணி தாங்க வந்து நிக்கிறா. என்ன எதுக்காகங்க அவ வீட்டை விட்டு அனுப்பணும்? இல்லைங்க, இதை விடவே கூடாது. ஏய் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த முத்துவும் மீனாவும் சொல்ல, ஏன் நான் தான் உண்மை சொல்லிட்டல, நான் எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாமியாடி பொம்பளை சொல்ல, இங்க பாரு, முதல்ல என் தங்கச்சி கிட்ட இருந்து திருடுனியே அந்த தாலி செயின், அதை ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட கொடு. அது மட்டும் இல்லை, இப்போ நீ என் கூட வரணும் சார், இவளை முதல்ல கூட்டிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த முத்து சொல்ல, உடனே அந்த சாமியாடி பொம்பளை இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி நேரா இங்க விஜயாவோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயாவோ ரொம்ப கோவத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்க அங்க அண்ணாமலையை பார்த்து, என்னங்க, என்னமோ உங்க புள்ளையும் அந்த பூக்காரியும் உண்மையை நிரூபிக்கிறேன், அந்த சாமியார் சக்தி வாய்ந்தவங்க இல்ல திருடங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நாடகத்தை பேசிட்டு போனாங்க, இப்போ என்னமோ ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிக்கிட்டு இருக்க, உடனே அண்ணாமலையோ, விஜயா இப்பதானே போயிருக்காங்க, பிரச்சனை என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு அப்படின்னு அண்ணாமலையும் விஜயாவும் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க முத்துவோ அப்பா அப்படின்னு குரல் கொடுக்க, உடனே இங்க அண்ணாமலையோ, வா முத்து, என்ன முத்து உண்மையை கண்டுபிடிச்சியா? அப்பா உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல, அந்த சாமியாடி பொம்பளைய இங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. என்னது, அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏன் முத்து, என்னப்பா பண்றது, எப்படியும் ஆதாரத்தை காட்டுனா அம்மா நம்ப போறதில்ல, அதனாலதான் அவ வாயாலேயே உண்மை தெரிஞ்சாகணும்னு அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் சார், அவளை இங்க கூட்டிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, அந்த சாமியாடி பொம்பளைய தரன்னு அங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. டேய் முத்து, என்ன காரியண்டா பண்ணிருக்க? இவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க, இவங்கள போய் இப்படி கூட்டிட்டு வந்திருக்க, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு, போத நிறுத்துமா, இவ சரியான திருட்டு பொம்பளை, இவ ஒரு சாமியார் வேஷத்தை போட்டு உங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கியிருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இங்க விஜயாவுக்கோ அதிர்ச்சி ஆகுது. என்ன இன்னும் அப்படியே நின்றுகிட்டு இருக்க? என் அம்மா முன்னாடி சொல்லு, எதுக்காக மீனாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புனேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, உடனே அங்க சாமியாடி பொம்பளையோ, சொல்லிடுறேன், அதான் அந்த சிந்தாமணி சொல்லிதாமா இப்படியெல்லாம் பண்ணேன். ஆமாம்மா, உங்க மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, சிந்தாமணி கொஞ்சம் என்கிட்ட பணம் கொடுத்தாங்க, அதனால தாமா அந்த பணத்தை வாங்கிட்டு இப்படி நடிச்சேன், கடைசியில் இந்த முத்துக்கிட்ட மாட்டுவேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாமியாடி பொம்பளை சொல்ல, உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, விஜயா என்ன விஜயா, பாரு என்னமோ சாமியாரு சக்தி வாய்ந்தவங்கன்னு நீயா கதை அளந்துகிட்டு இருந்த, இப்போ என்னடானா அந்த சாமியாடி பொம்பளையே இந்த திருட்டு பொம்பளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, ஐயோ இருங்க, எனக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு,
ஏய் நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ஏ என்னம்மா உன்கிட்ட பெஜாரா போச்சே? இங்க பாரு, அந்த சிந்தாமணி இருக்காளே, அவ சொல்லிதான் இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க உண்மைய அந்த சாமியாடி பொம்பளை போட்டு உடைக்க, போதுமா போதுமாமா, என் மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு அந்த சிந்தாமணி தான் நாடகத்தை நடத்தியிருக்கா. இது தெரியாம ஏன் பொண்டாட்டி மீனாவால தான் உங்க தாலி பாக்கியத்துக்கு ஆபத்து, அப்பாவுக்கு ஆபத்துன்னு சொல்லி மீனாவை வீட்டை விட்டு அனுப்புனீங்க. முத்து, ஒரு நிமிஷம் இருப்பா. ஏய் விஜயா, முதல்ல இப்பவே அந்த சிந்தாமணிக்கு ஃபோன் போட்டு இப்போ வீட்டுக்கு வர சொல்ற, புரிஞ்சுதா? எதுக்காக அந்த சிந்தாமணி மீனாவை வீட்டை விட்டு அனுப்புனான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எதுக்கு இந்த நாடகத்தை நடத்தணும்? சீக்கிரம் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி இப்பவே அந்த சிந்தாமணியை வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, வேற வழி இல்லாம இங்க கேட்ட அதிர்ச்சி செய்தியை கேட்டு அங்க விஜயாவுமே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ சிந்தாமணி, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. ஏன் மாஸ்டர்? வாங்கன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் முக்கியமா உங்ககிட்ட பேசணும். என்ன மாஸ்டர், எதுவா இருந்தாலும் பார்வதி வீட்டுக்கு வந்து தானே நாம பேசுவோம். நீங்க அங்க வந்துருங்களேன். இல்ல இல்ல, எங்க வீட்ல யாரும் இல்ல, நீங்க வீட்டுக்கு வாங்க. பார்வதி முன்னாடிலாம் இந்த விஷயத்த பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிட்டு போனை வைக்க, கொஞ்ச நேரத்துல சிந்தாமணியுமே அங்க வீட்டுக்கு வராங்க. ஏற்கனவே அங்க சாமியாடி பொம்பளைய அங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நிக்க வச்சிருக்கிறத பார்த்ததும் இங்க சிந்தாமணிக்கு ரொம்பவுமே பதட்டமாகுது. என்ன மாஸ்டர், எதுக்காக என்ன வர சொல்லியிருந்தீங்க? என்ன சிந்தாமணி இதெல்லாம்? இந்த சாமியாடி பொம்பளைய நீ தான் என் வீட்டுக்கு அனுப்பி மீனாவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி நீ நாடகத்தை நடத்தினியா? நீ தான் அவகிட்ட பணத்தை கொடுத்தியா? சொல்லு சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த விஜயா கேட்க, ஐயோயோ நம்ம மாட்டிக்கிட்டுமே, கண்டிப்பா நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. அப்போ தப்பிச்சு ஆகணும்னா அந்த ரோகிணியை மாட்டி விட்டுட வேண்டியதுதான். மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரோகிணி தான் மாஸ்டர். அவ சொல்லிதான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் மாஸ்டர். ஆமா மாஸ்டர், இந்த மீனா வீட்டில் இருக்கிறதுனால அவ இந்த வீட்டுக்கு வர முடியல. மீனா தான் முழுக்க முழுக்க அவ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம். எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்கன்னு என் காலில் வந்து விழுந்தா. அதனால அந்த ரோகிணிக்காக நான் உதவி பண்ணிட்டேன் மாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி ஓவரா நடிக்க, முத்து இருந்துகிட்டு, அப்பா இவ நடிக்கிறப்பா, இவ தப்பிக்கிறதுக்காக அந்த பார்லர் அம்மாவை போட்டு கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஏய், எதுக்காக ஏன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கேட்க, ஐயோ முத்து, நீ என்ன தப்பா நினைக்காத. எனக்கும் மீனாவுக்கும் பிஸ்னஸ்ல பகை இருக்கிறது உண்டு தான். ஆனா இங்க ஃபேமிலியில நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அந்த ரோகிணி தான் என் காலில் விழாத குறையா என்கிட்ட கெஞ்சினா, அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா முத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல தப்பே இல்லைங்கிற மாதிரி இங்க சிந்தாமணி அங்க ரோகிணியை கோத்து விட்டுட்டு சிந்தாமணி தப்பிக்க பார்க்க, உடனே இங்க விஜயாவோ, ஐயோ என்னை தயவு செஞ்சு நிம்மதியா விடுங்க, இந்த இடத்துல யாரும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா ரொம்ப கோவத்தோட பேச, உடனே முத்து இருந்துகிட்டு, அம்மா அம்மா ஒரு நிமிஷம், அது எப்படி யாருமே இருக்க வேண்டாம்? நீங்க தானே சொன்னீங்க நான் கண்டிப்பா மீனாவுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுவேன்னு. இப்போ நான் உண்மையை நிரூபிச்சிட்டேன். அதனால உங்க கையால மீனாவுக்கு நீங்க ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. இந்த சிந்தாமணிய நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்து சொல்ல, உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, அப்புறம் என்ன விஜயா, முத்து சொல்றது சரிதானே? போய் பூஜை ரூம்ல இருந்து ஆரத்தி தட்டை எடுத்துக்கிட்டு வந்து மீனாவுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடு. இனிமே அவ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. முதல்ல இந்த சிந்தாமணியோட உறவை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அண்ணாமலை சொல்ல, விஜயாவோ வேற வழி இல்லாம அங்க ஆரத்தியும் இங்க மீனாவுக்கு எடுத்து வீட்டுக்குள்ளேயும் கூப்பிடுறாங்க.